அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகுந்த மரியாதைக்குரிய ஆசிரியரே, நேர்ந்த நீதியுள்ள நடுவர்களே, எனது சகோதர சகோதரிகளே, இன்றைய பேச்சின் தலைப்பு ஹஜ்ஜும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் என்பது ஆகும். ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 5 முக்கிய கட்டளைகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆற்றலும் வாய்ப்பும் உள்ள முஸ்லிமும் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜை மேற்கொள்வது கடமையாகும். இந்த ஹஜ் பயணம் சோதனை, ஈமான், பணிவும் அல்லாஹுக்கான முழுமையான அர்ப்பணிப்பும் அடங்கிய ஒரு புனித பயணம். இப்போது நம்மால் மறக்க முடியாத ஒரு நபியின் பெயர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ஜின் பன்முக அம்சங்கள் அவருடனும் அவருடைய குடும்பத்துடனும் நெருக்கமாக தொடர்புடையவை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகுந்த விசுவாசியும் அல்லாஹ்வின் கட்டளைகளை எதிர்மறையின்றி நிறைவேற்றியவரும் ஆவார். அவருடைய வாழ்க்கையிலேயே ஹஜ்ஜின் அடிப்படைகள் தோன்றின. அவர் தனது மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை கொண்டு மக்கா வனாந்தரத்தில் விட்டுச் சென்றார். இது அல்லாஹ்வின் கட்டளையை நோக்கி நடந்த ஒரு மிகப்பெரிய சோதனை. அங்கு தண்ணீர் இல்லாத இடத்தில் ஹாஜிரா தன் குழந்தைக்காக நீர் தேடி சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையில் 7 முறை ஓடினாள். இன்று ஹஜ்ஜில் நாம் செய்கிற சஇ என்ற அத்தியாயம் இதை நினைவுபடுத்துகிறது. அதனைத் தொடர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரியவராக வளர்ந்த போது அவரை அல்லாஹுக்காக பலி செய்யும் கட்டளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றார். இதுவும் அவர் சோதிக்கப்படும் போது உடனே சமர்ப்பணமானார். ஆனால் அல்லாஹ் அந்த சோதனையை நிறைவேற்றின பின் ஒரு வெள்ளாட்டை இறக்கி அவருடைய ஈமானுக்கு பரிசாக மாற்றினார். ஹஜ்ஜில் செய்யப்படும் உதியா பலியிடுதல் இந்த நிகழ்வின் நினைவாகவே அமைகிறது. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் காபா வீடை கட்டினார்கள், அதாவது அல்லாஹ்வின் இல்லத்தை. ஹஜ்ஜின் மையமாக விளங்கும் அந்த புனித இடம்தான் நாம் சுற்றும் தவாப் நிகழ்ச்சிக்கு காரணமாகியுள்ளது. இவ்வாறு ஹஜ்ஜின் ஒவ்வொரு அம்சமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கை, ஈமான், தியாகம், நம்பிக்கை ஆகியவற்றுடன் இணைந்துள்ளது. அன்புள்ளவர்களே, நம்மிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அதிகம். அவர்கள் தியாகம், சமர்ப்பணம் மற்றும் இறைவனிடம் உடன்பாடு காட்டிய வாழ்க்கை நம்மையும் இறைவனுக்கு அருகே கொண்டு செல்லும். இறைவா, நம் அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யும் வாய்ப்பை தாரும். நம் ஈமானை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற வலிமையானதாக மாற்றுவாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.